தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு வணக்கம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இப்போ இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. ராசிநாதன் 6ஆம் இடத்தில் இருக்கார். 6ஆம் இடத்துல இருக்கிறது நல்லதல்ல. ஆனாலும் 6க்கு வீடு கொடுத்த சுக்கிரன், 6ஆம் இடத்து குருவுக்கு வீடு கொடுத்த சுக்கிரன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார். அப்போ குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம். அப்போ சூப்பருங்க. அப்போது 4ஆம் இடத்துல குரு இருப்பதாக நிலை. அப்போது 1-4 4இல் இருக்கிறார் என்று சொன்னால் தாய் வழி சொந்தங்களால் நல்லது நடக்கும். சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம், சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். சுக்கிரனும் இருக்காருங்க. அப்படின்னும் போது வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலாம். 4 வீலரே வாங்கணும்னு ரொம்ப நாள் இருக்கக்கூடிய அன்பர்கள் கண்டிப்பாக 4 வீலர் வாங்கலாம். வீடு கட்ட, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ண, வீடு இன்டீரியர் டெக்கரேஷன் செய்ய, பெயிண்ட் பண்ண, பிளாட் வாங்க உங்களுக்கு இப்போது யோகமான நேரமாக, கண்டிப்பாக யோகமான நேரம். பிள்ளைகளை வெளிநாடு அனுப்பி உயர்கல்வி படிக்க வைக்கக்கூடிய சூழலும் இருக்கிறது. 7க்குடையவன் 4ஆம் இடத்தில் இருக்கிறார், நீச்ச பங்கம் பெறுகிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது மிக மிக சிறப்பு. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், மற்றபடி அரசு துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் சரி, தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களும் சரி, டாக்குமெண்ட் ரைட்டர்ஸ், இன்னும் புதனுடைய ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் அற்புதமான பலன்கள். தொழில் சிறந்து விளங்க போகிறது. உத்தியோகம் சிறப்பாக இருக்க போகிறது. உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு நல்ல சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லது நடக்குமா? நல்லது நடக்கும். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது தொழில், உத்தியோகம், மேன்மை கண்டிப்பாக உண்டு. அதனால் 2ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கணவன் மனைவி ஒற்றுமை, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல், இப்படி பல நிலைகளிலும் குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை இருக்குது. 12ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. சனி பகவான் யோக பாக்கியங்களை தரப்போகிறார். இருந்த போதிலும் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும். சீட்டாட்ட, ரேசி, லாட்ரி, ஸ்பெகுலேஷன் போன்ற அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி தந்தைக்கு